Okay, good. இப்போ வந்து நம்ம law of refraction, that is Snells law based questions நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்விக்கான தியரி வந்து நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் நோ. ஓகே, இப்போ வில் கோ டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். கவனிங்க, என்ன கேட்டிருக்கான்னு, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஃபார் நார்மல் இன்சிடென்ஸ். அதாவது ஒரு நார்மல் இன்சிடென்ஸ் நடக்குதா, அதுக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரிஃப்ராக்ஷனை பற்றி கேட்குறான். ரிஃப்ராக்ஷன் மீன்ஸ் வாட்? Light need to travel from one medium to the another medium. So find angle of refraction for normal incidence. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், நார்மல் இன்சிடென்ஸ் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ மீடியம். ஓகே, பவுண்ட்ரி, திஸ் இஸ் μ1, திஸ் இஸ் μ2. ஓகே, இப்போ லைட் வந்து இது வந்து நார்மல் இன்சிடென்ஸ் அப்படின்னா லைட் வந்து சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக வந்து இன்சிடென்ட் ஆகும். ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து அந்த சர்ஃபேஸுக்கு பவுண்ட்ரிக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் மேக்கிங் 90 டிகிரி பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இந்த இடத்துல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஹியர்? இது வந்து நார்மல் இது வந்து நார்மல். இந்த நார்மல் மேலேயே என்ன வருது, நம்மளுக்கு இன்சிடென்ட் ரே வருது. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்? ஐயோட வேல்யூ என்ன வரும், 0ன்னு வரும். நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, 0. ஸோ நீங்கள் என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா, நார்மல் இன்சிடென்ட்னா இன்சிடென்ட் ஆங்கிள் என்னது, 0. இப்போ இஃப் யூ அப்ளை ஸ்னெல்ஸ் லா ஹியர், என்ன கேட்டிருக்கான், நம்மளோட எய்ம் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், தட் இஸ் ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ μ1 sin i is equal to μ2 sin r. இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து ஐயோட வேல்யூ 0. இப்போ ஐயோட வேல்யூ 0ன்னு போட்டால் என்ன ஆகிடும், திஸ் என்டையர் டேர்ம் வில் பி ஈக்குவல் டு 0. தட் இஸ் μ2 sin r will be equal to 0. அதாவது இந்த டேர்ம் மொத்த டேர்ம் 0 ஆகிடும். sin 0 is 0. So இப்போ equal to right hand side is 0 na, left hand side need to go to 0. So μ2 cannot go to 0. μ2 is not equal to 0. அப்போ யார் 0 வாங்கணும், sin r should be equal to 0. sin எப்போ எந்த வேல்யூ ஆஃப் rக்கு 0 வரும், r should be equal to 0. அதாவது என்னன்னா, angle of incidence 0, that is normal incidence. angle of refraction என்னது, 0. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்படி வரக்கூடிய இன்சிடென்ட் லைட் ரே வில் பி அன்டிவியேட்டட். ஸோ இன்சிடென்ட் லைட் ரே வந்து டீவியேஷன் நடக்காமல் அப்படியே பாஸ் ஆகிடும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போவுமே லைட் வந்து நார்மல் இன்சிடென்ஸில் படும்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 0, தட் இஸ் த ரே இஸ் அன்டிவியேட்டட். நம்ம எப்படி அனுப்பினோமோ, ஸோ மீடியம் 1லேருந்து மீடியம் 2 போகும்போது அதோட பாத் வந்து அன்டிவியேட்டடாக இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. தட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு நோட் during normal incidence. ஓகே, இப்போ ஓகே கவனிங்க இந்த ப்ராப்ளமு. ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஷின் இதில் இருக்குது, ஏபின்னு 2 கொஷின் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கொஷினை கவனிங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் ஆஃப் வேவ் லென்த் 780 நானோமீட்டர். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் கேட்குறான், வேவ் லென்த் வந்து 780 நானோமீட்டராக இருக்கான். எப்போ, இன் ஏர் மீடியம், இன் மீடியம் ஆஃப் refractive index mu is equal to 1.55. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் கேட்குறான் in a medium of 1.55 refractive index. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறான், வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் திஸ் லைட் in the given medium. ஸோ given mediumன்றது வந்து ஏர் மீடியமில் இருக்கும்போது 780 நானோமீட்டர் கரெக்டாக. அதே வந்து 1.55 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும்போது என்ன வேவ் லென்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப டேரெக்டான கொஸ்டின். ஸோ அதாவது 1.55ன்ற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் போகும்போது ஸ்பீட் ஆஃப் லைட் என்னவாக இருக்கும்னு கேட்குறான். ஸோ வாட் ஃபார்முலா யூ கேன் யூஸ், v is equal to c by mu. ஸோ v is equal to c by mu, mu இருக்க இடத்துல 1.55 போட்டிங்கன்னா you will get answer as 1.94 into 10 power of 8 meters per second. So 1.94 into 10 power of 8 meters per second. So இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர், ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ கவனிங்க, நம்மளுக்கு வந்து வேவ் லென்த் இன் ரெண்டாவது கொஸ்டின் வந்து வேவ் லென்த் இன் 1.55 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மீடியமில் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம்ப்பா. நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் கொண்டு வந்தோம் இல்லையா லாஸ்ட்டு டிஸ்கஷனில். ஸோ μ1 தட் இஸ் ஏர் மீடியமில் நம்மளுக்கு வேவ் லென்த் என்ன கொடுத்தான், 780 நானோமீட்டர். அதே இப்போ என்ன கேட்குறான்னா, mu is equal to 1.55 இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் என்ன வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிலேஷன்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த பார்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ λ1 by λ2 is equal to μ2 by μ1. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், μ2 is equal to μ1 by μ2 into λ1. ஸோ μ1ன்றது 1, μ2ன்றது 1.55, λ1ன்றது என்னது 780 நானோமீட்டர். இதில் இருக்க வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Finally, you will get lambda 2 is equal to
503 nanometer. So this is the answer. So first one வந்து டைரெக்டாக ஃபார்முலா பேஸ்டு. இது வந்து நம்ம இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள் மெத்தட் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் கவனிங்கப்பா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் இஸ் 9/8. அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் வந்து 3/2. ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் அப்படின்னு கேட்குறான். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். அப்போ வாட்டர் எங்கே வரணும்? டினாமினேட்டரில் வரணும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். வித் ரெஸ்பெக்ட் டுக்கு அப்புறம் என்ன வருதோ அது எப்பவுமே என்ன இருக்கும்? டினாமினேட்டரில் இருக்கணும். 9/8. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் ஏர். ஏர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு, அதனால் டிவைடட் பை வருது, விச் இஸ் ஈக்குவல் டு 3/2. ஓகே, ஸோ இது 9/8, இது 3/2. நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ என்ன கேட்குறான்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் என்னன்னு கேட்குறான். ஸோ மியூ டபிள்யூ பை மியூ ஏர். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் மல்டிப்ளை பை மியூ ஜி டிவைடட் பை மியூ ஜி, மல்டிப்ளை பை மியூ ஜி டிவைடட் பை மியூ ஜி நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? மியூ ஜி பை ஏர் தெரியும், மியூ ஜி பை டபிள்யூ தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி மியூ டபிள்யூ பை மியூ ஜின்றது என்னது? நத்திங் பை 8/9. கரெக்டாக? இது வந்து 9/8. அதோட இன்வர்ஸ் வந்து என்னது? 8/9. மியூ ஜி பை மியூ ஏர்ன்றது என்னது? 3/2. ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கிது? 4/3. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது 2022 கேட்டிருக்காங்க நீட்டில். ஸோ லைட் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் அ கிளாஸ் சர்ஃபேஸ். ஸோ லைட் ரேஸ் என்ன ஆகுதான்? கிளாஸ் சர்ஃபேஸில் வந்து படுதான். ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3. ஸோ √3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் மேலே லைட் வந்து படுது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 degree. ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ராக்டட் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே வுட் பி என்னன்னு கேட்குறான். ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் ரே, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் them அப்படின்னு கேட்குறான். ஒரு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா 2 மீடியம் இருக்கும். கரெக்டாக? அட் த சேம் டைம் ஆங்கிள்ஸ் எல்லாமே மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல். இது வந்து நம்ம தியரியில் படிச்சு, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஒன். எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஆங்கிள் கொடுக்குறான் அப்படின்னா கொஷினில் அது எப்போவுமே இட் இஸ் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல். நம்மளுக்கு டவுட்டே வேண்டாம். இப்போ இந்த கொஷினில் வந்து என்னதான் இது ப்ரீவியஸ் இயராக கொஷினாக இருந்தாலும் கொஷினில் தேவையான மீடியம்லாம் டேரெக்டாக கொடுக்கல. எப்படின்னு பாருங்கள். லைட் ரே ஃபால்ஸ் ஆன் அ கிளாஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3. லைட் வந்து ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே விழுதுன்னு சொல்கிறான். பட் எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியம் போய் விழுதுன்னு அவன் கொடுக்கல. கரெக்டாக இல்லையா? இப்போ ஏதோ ஒரு மீடியமில் ட்ராவல் பண்ணி தானே இன்னொரு மீடியமில் போய் விழணும். ஸோ கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே விழுது, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அவன் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல என்னென்னா அவன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து எங்கே முடிகிற இடம் சொல்லிட்டான். கிளாஸ் மீடியமுக்கு போகுது சர்ஃபேஸ்க்கு, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது கொடுக்கலனா யூ நீட் டு அஸ்யூம் இட் அஸ் ஏர் மீடியம் ஆர் வேக்யூம். தட் இஸ் மியூவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். அவன் எந்த மீடியம் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலனா யூ நீட் டு டேக் மியூ இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் பாருங்கள், இட் இஸ் இன்சிடென்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 degree. 60 degreeன்றது வெறும் 60 degreeன்னு கொடுத்துட்டான். ஆங்கிள் இஸ் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பவுண்ட்ரியா இல்லை நார்மலாக அப்படின்றத அவன் கொடுக்கல. இப்போது லைட் வந்து கவனிங்க. இந்த லைட் வந்து படுதா, இது வந்து பவுண்ட்ரி சர்ஃபேஸ் மேலே வந்து கிளாஸ் ஆஃப் மியூ √3 மேலே வந்து படுது. இப்போ லைட் வந்து கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே √3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மேலே வந்து படுது. பட் ஆனால் இந்த மீடியம் என்ன மீடியம்னே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏர் ஆர் வேக்யூம். ஸோ இதோட மியூவோட வேல்யூ என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். இப்போ கொஷின் என்னென்னா இந்த 60 degree வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த பவுண்ட்ரியா இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மலாக அப்படின்றதையும் கொடுக்கணும் பொதுவாக. ஆனால் அவன் கொடுக்கல அப்படின்னா we need to assume it to be நார்மல். ஸோ இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் அவன் கொடுத்துருப்பான். வித் ரெஸ்பெக்ட் டு எதுக்குன்னு கொடுக்காத போது யூ நீட் டு கன்சிடர் அஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் தான் கொடுத்துருப்பான். அதுதான் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரைட். ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் ரே பட்டுடுச்சு. அவன் என்ன கேட்குறான்? ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? நார்மலோட 60. ஏர்லேருந்து கிளாஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ ரிஃப்ளெக்டட் ரேன்றது என்னது? லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஃபாலோ பண்ணோம் இல்லையா? இது 60 degreeனா இதுவும் 60 degree. இப்போது இந்த லைட் ரே என்ன ஆகும்? ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்? இது வந்து ரிஃப்ராக்டட், இட் இஸ் ரிஃப்ராக்டட், இது ரிஃப்ளெக்டட்.
இந்த ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்னது இதானே இந்த ஆங்கிள் வந்து let it be some theta இந்த ஆங்கிளை டீட்டான்னு கூப்பிட்றேன் இந்த டீட்டா என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இது 60னா இதுவும் 60 இது ரிஃப்ராக்டட் ரே இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறான் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு டீட்டாவை கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாமா ஸோ என்ன மீடியம் ஏர் மீடியம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60 √3 sin r ஸோ sin 60 வந்து என்னது √3/2 அதுக்கப்புறம் இந்த √3 கீழே கொண்டு வரேன் ஸோ sin r ஸோ √3 கேன்சல் ஆகிடுது 1/2 ஸோ sin r is equal to 1/2 ஆரோட வேல்யூ என்ன வரும் 30 ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்னது 30 ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் 30 இப்போது எனக்கு இந்த டீட்டா வேணும் எப்படி கண்டுபிடிக்கிறது சரி இந்த மொத்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க இந்த மொத்த ஆங்கிள் என்னது 180 டிகிரியா இது 60 டீட்டா 30 இந்த மொத்த ஆங்கிள் 180லேருந்து நான் எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணணும் 60 30யை சப்ராக்ட் பண்ணணும் ஸோ டோட்டல் ஆங்கிள் இஸ் 180 அதுலேருந்து 30யும் 60யும் சப்ராக்ட் பண்ணால் ஐ வில் கெட் ஆங்கிள் as டீட்டா இந்த டீட்டா ஆங்கிள் என்ன ஆன்சர் வருது 90 டிகிரி ஸோ இதோட ஆன்சர் எனக்கு 90 டிகிரி ஓகே ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சி தான் கரெக்ட் A ray of light falls on a glass plate of refractive index mu is equal to 1.5. What is the angle of incidence of the ray if the angle between reflected and refracted ray is 90 degree? சரி இந்த கொஸ்டின் பாருங்கள் இதை வந்து ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்களாக ஒரு டயக்ராம் போட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஒரு லைட் வந்து கிளாஸ் பிளேட் மேலே வந்து படுதான் பட் எந்த மீடியமில் போய் விழுது அப்படின்றத கொடுத்துட்டான் பட் எந்த மீடியமில் ட்ராவல் பண்ணுதுன்றதை கொடுக்கல அப்போது நம்ம அதை என்ன எடுத்துக்கலாம் ஏர் மீடியம்லேருந்து கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே படுது பட் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 ஓகே வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு கேட்குறான் இஃப் த ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் 90 டிகிரி இருக்கான் ஃபஸ்ட்டு இது மாதிரி ப்ராப்ளம்ஸை விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் யூ கேன் சால்வ் தட் இப்போ ஐ தான் கேட்குறான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஸோ எந்த மீடியம்னே கொடுக்கல ஏர் எந்த மீடியமில் போய் விழுது கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே விழுது திஸ் இஸ் யுவர் பவுண்ட்ரி ஸோ 1.5 is the refractive index இந்த ஐ வேல்யூ தான் என்னென்னு கேட்குறோம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஸோ இந்த ஆங்கிள் ஐனா இந்த ஆங்கிள் என்னது ஐ ஸோ இது வந்து என்ன ஆகுது இது வந்து ரிஃப்ராக்டட் ரே கரெக்டாக இல்லையா இது வந்து நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே ஸோ இது வந்து ஆரோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டான் இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோவா 90 டிகிரின்னு கொடுத்துட்டான் கொஸ்டினில் இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துட்டான் இப்போது எனக்கு ஐ கண்டுபிடிக்கணும் இதுவும் ஐனா இதுவும் ஐ தான் ரைட் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஆர் கண்டுபிடிக்க போகிறேன் யூஸிங் ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணால் 1 sin i இஸ் ஈக்குவல் டு 1.5 sin ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் இந்த ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க சரி நல்லா கவனிங்கப்பா இது என்டையராக இது என்னது 180 டிகிரி ஸோ 180 டிகிரிக்குள்ளே என்னென்ன ஆங்கிள்லாம் இருக்குது சி 180 இஸ் த டோட்டல் ஆங்கிள் அதில் ஐன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது ஆர்னு ஒரு ஆங்கிள் இருக்குது அப்புறம் 90 டிகிரி ஸோ இதுலேருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஐன்னு சொல்லலாமா ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஐ இப்போது இந்த ஃபார்முலாவில் மியூ டூ வந்து 1.5 சைன் ஆர் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போது 90 மைனஸ் ஐ ஸோ வாட் இஸ் சைன் 90 மைனஸ் ஐ வாட் இஸ் சைன் 90 மைனஸ் டீட்டா காஸ் டீட்டான்னு படிச்சிருக்கீங்களா அது மாதிரி சைன் 90 மைனஸ் ஐ இஸ் காஸ் ஐ ஸோ இந்த டேர்மை கீழே கொண்டு வாங்க காசை கீழே கொண்டு வந்தீங்கன்னா sin i by cos i you will get tan i ஸோ tan i is equal to எனக்கு என்ன கிடைக்குது 1.5 ஸோ tan அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா tan inverse 1.5 நம்மளுக்கு வேல்யூ வந்து கால்குலேட்டரில் போடும்போது 56.3 டிகிரின்னு வருது பட் நீட்டில் ப்ராப்ளம் இல்லை இது மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் கேட்க மாட்டான் பட் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 56.3 டிகிரி ஓகே இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம் ஓகே இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் A ray of light traveling in air have a wavelength of lambda and frequency n, velocity v and intensity I. Okay, if this ray enters into water, so நம்மளுக்கு ஏர் மீடியமில் ஒரு லைட் வேவ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அதோட வேவ்லென்த் லாம்டா n, frequency n, velocity v, intensity I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இஃப் திஸ் ரே என்டர்ஸ் இன்டு வாட்டர் ஸோ இந்த லைட் ரே வந்து வாட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகுதான் தென் த பேராமீட்டர்ஸ் ஆர் லாம்டா டேஷ் என் டேஷ் v dash and i dash so which of the following is correct from the following அப்படின்னு கேட்குறான் இப்போது எந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஈக்குவல் அதாவது n is equal to n dash i is equal to i dash அதாவது இன்டென்சிட்டி மாறாமல் இருக்கா
ஃப்ரீக்வன்சி மாறாமல் இருக்கா, லேம்டா மாறாமல் இருக்கா, இல்லை வெலாசிட்டி மாறாமல் இருக்கான்னு கேட்குறான். சரி, இதில் முக்கியமான பாயிண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு லேம்டா டெஃபினட்டாக மாறும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் 3 பாருங்கள், வெலாசிட்டியும் லேம்டாவும் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டு. பட் ஆனால் ஆப்ஷன் டி பாருங்கள், இன்டென்சிட்டி வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா வேரி ஆகும். வேவ்ஸ், அதாவது நீங்கள் கிளாஸ் 11ல் வேவ்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டென்சிட்டின்றது என்னது? பவர் பை ஏரியா. ஓகே, ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லுவான். ஸோ இன்டென்சிட்டி வந்து டெஃபினட்டாக ரிஃப்ராக்ஷன்ஸ் அப்போது இட் ஒன்ட் பி சேம் இன்டென்சிட்டி இருக்காது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, குட். இப்போ கவனிங்கப்பா, அடுத்த ப்ராப்ளம். ரே ஆஃப் லைட் பாசஸ் த்ரூ 2 ஸ்லாப்ஸ் ஆஃப் சேம் திக்னஸ். ஒரு லைட்ரு என்ன ஆகுதான், 2 ஸ்லாப் வழியாக பாஸ் ஆகுதான். ஓகே, ஸ்லாப் மீன்ஸ் ஒரு திக் பிளேட் ஆஃப் கிளாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லாப்னு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? ஒரு இப்போ பாருங்கள் இந்த கொஷின், ரே ஆஃப் லைட் பாசஸ் த்ரூ 2 ஸ்லாப்ஸ் ஆஃப் சேம் திக்னஸ். இங்கே ஸ்லாப்ன்றது என்ன அப்படின்னா கிளாஸ் ஸ்லாப் யூ கேன் அசியூம். ஓகே, பீஸ் ஆஃப் கிளாஸ். ஸோ சேம் திக்னஸ் இருக்கக்கூடிய கிளாஸ் ஸ்லாப், வெறும் ஸ்லாப்னு கொடுத்துருக்கா, நம்ம கிளாஸ் ஸ்லாப்னு எடுத்துக்கலாம். ஆஃப் சேம் திக்னஸ் இன் ஃபஸ்ட்டு ஸ்லாப் N1 வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப்பில் டோட்டலாக எத்தனை வேவ்ஸ் இருக்கான்? N1 வேவ்ஸ் இருக்கான். அண்ட் இந்த செகண்ட் ஸ்லாப் N2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் மீடியம். ஸோ லைட் வந்து 2 ஸ்லாப் வழியாக பாஸ் ஆகுது, நம்ம அதை கிளாஸ் ஸ்லாப்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப்பில் வந்து டோட்டலாக N1 வேவ்ஸும் ஸ்லாப் 2ல் N2 வேவ்ஸும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா, இதை நான் வந்து கிளாஸ் ஸ்லாப்பில் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஒரு ஸ்லாப் 2. ஓகே, இப்போ என்னதான் இது வந்து கிளாஸ் ஸ்லாப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுத்துக்குமே சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸுக்கு நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக சொன்னேன். பட் தட் கேன் வேரி ஆல்சோ. பட் இன் ஜென்ரல் நான் சொன்ன வேல்யூவே நீங்கள் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, அதனால் 2 டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இதோட ஸ்லாப் ஆஃப் திக்னஸ் வந்து T, ரெண்டுத்துக்குமே சேம் திக்னஸ். ஸோ லைட் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்லாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ லைட் இஸ் பேசிக்கலி a வேவ். ஓகே, ஸோ இந்த எத்தனை வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்? ஸ்லாபுக்குள்ளே டோட்டலாக நம்மளுக்கு N1 வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ வேவ்ன்றது என்னது? இதுதான் ஒரு வேவ். திஸ் இஸ் ஒன் வேவ். இது மாதிரி டோட்டலாக எத்தனை வேவ்ஸ் இதுக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கான்? N1 வேவ்ஸ். ஸோ டோட்டலாக இதில் வந்து ஸ்லாப் 2ல் எத்தனை வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்? நம்மளுக்கு N2 வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதில் N1 வேவ்ஸ், இதில் N2 வேவ்ஸ். ஸோ இந்த கிளாஸ் ஸ்லாப் எடுத்து μ1, திஸ் இஸ் μ2. அவன் என்ன கேட்குறான்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் ஒன். வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் மீடியம் அப்படின்னா μ2 பை μ1. வித் ரெஸ்பெக்ட் டுன்றது வந்து கீழே வரும் டினாமினேட்டரில். ஸோ μ2 பை μ1 இதோட வேல்யூ என்னன்னு தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்லாபோட ஒரு வேவோட வேவ் லென்த் வந்து நான் λ1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய வேவோட வேவ் லென்த் வந்து λ1ன்னு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் வந்து λ2ன்னு எடுத்துக்கிறேன். சரி, ஏன்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது வேவ் லென்த் மாறும், பட் ஃப்ரீக்வன்சி தான் மாறாது. ஸோ இதில் λ1, இதில் λ2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக இங்கே எத்தனை வேவ்ஸ் இருக்குது? டோட்டலாக இங்கே நம்மளுக்கு N1 வேவ்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் திக்னஸ் எவ்வளோ? T. ஸோ T இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக N வேவ்ஸ் இன்டு த வேவ் லென்த். ஸோ ஒரு வேவோட வேவ் லென்த் எவ்வளோ? λ. அது மாதிரி நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை வேவ்ஸ் இருக்குது? N1 வேவ்ஸ் இருக்குது. ஸோ N1 into λ1 will give my T thickness. ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்லாப்பில் டோட்டலாக N2 வேவ்ஸ் ஆஃப் λ2 வேவ் லென்த். ஸோ டோட்டலாக திக்னஸ் வந்து N2 into λ2. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே திக்னஸ் சேம்னால ஐ கேன் கம்பேர் போத். N1 λ1 is equal to N2 λ2. ஸோ இதுலேருந்து என்னோடய ரேஷியோஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும். λ1 by λ2 is equal to N2 by N1. ஸோ N2வும் N1 என்னது? நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் ஃபஸ்ட் மீடியம் அண்ட் செகண்ட் மீடியம். கரெக்டாக? சரி, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. v1 by v2 λ1 by λ2 will be equal to μ2 by μ1 இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு λ1 by λ2 தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், μ2 by இந்த ஃபார்முலாலேருந்து என்ன சொல்ல முடியும்? μ2 by μ1 is equal to λ1 by λ2. ஆல்ரெடி λ1 by λ2 என்ன தெரியும்? N2 by N1. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. புரியுதா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது? μ2 by μ1 தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டினில், which is equal to N2 by N1. ரைட்டா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சரி, இப்போ வந்து என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A pile 4 meter high driven into the bottom of a lake is 1 meter above the water
அதாவது ஃபஸ்ட்டு பைல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். பைலுன்றது என்னென்னா மிஷினரியை யூஸ் பண்ணி நம்ம பூமிக்குள்ளே அனுப்புவோம்ல பைப்பு மாதிரி. நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஃபிகர் தெரியுதா? ஸோ அது வந்து நம்ம கிரவுண்டுக்குள்ளே ஜென்ரலாக அனுப்புவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா பைல் மீன்ஸ் வாட், ஒரு பெரிய ராட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், which is sent into the ground. So pile 4 meter high driven into the bottom of lake. So லேக்குள்ளே அனுப்பியிருக்கான், அதாவது தண்ணிக்குள்ளே அனுப்பியிருக்கான். is 1 meter above the water. So டோட்டலாக 4 meter பைப் உள்ள பைல் மீன்ஸ் யூ கேன் கன்சிடர் as a pipe. ஸோ அது வந்து 4 meter சைஸு. அதில் 1 meter வந்து என்ன இருக்குது, வாட்டருக்கு வெளியில் இருக்குது. டிட்டர்மைன் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த பைல். இப்போ என்ன கேட்குறான், டிட்டர்மைன் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த பைல் on the bottom of the lake if the sun rays makes a angle of 45 degree with the water surface. இப்போ பைப் வந்து 1 மீட்டர் வெளியில் இருக்குது. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து 45 டிகிரி இன்சிடென்ட் ஆகுதான். எதில், வாட்டர் சர்ஃபேஸ் மேலே 45 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகுதான். இப்போது அந்த பாட்டம் ஆஃப் த லேக் அன்லைன் பண்ணுங்கள். பாட்டம் ஆஃப் த லேக்கில் நம்மளுக்கு எவ்வளோ ஷேடோ விழும், அந்த பைல் டோட்டலாக அந்த பைப்போட 4 மீட்டர் ஹைட் உள்ள அந்த பைப்போட டோட்டல் ஷேடோ பாட்டம் ஆஃப் த லேக்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 4/3 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ கவனிங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் கொஸ்டின். இது வந்து நம்மளோட கிரவுண்டு. ஓகே, இது வந்து நம்மளோட கிரவுண்டு. இவ்வளோ ஹைட்டுக்கு என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. ஓகே, ஏன்னா 1 மீட்டர் ஹைட் வந்து என்ன இருக்குது, வெளியில் இருக்குது இல்லையா. இதுதான் நம்மளோட பைல், ஒரு பைப் மாதிரி ஐ ஹவ் ட்ரான் ஹியர். ஸோ இதுதான் நம்மளோட பைல். ஸோ 3 மீட்டர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ திஸ் இஸ் என்டையர்லி வாட்டர். இதுக்கு மேலே இருக்கிறது ஏர். ஸோ திஸ் இஸ் அ பவுண்ட்ரி ஹியர். இது வந்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்ட்லேருந்து பைப் வந்து டோட்டலாக 3 மீட்டர், 1 மீட்டர் வெளியில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து டோட்டல் ஹைட் வந்து 4 மீட்டர்ஸ். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ வந்து சன்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து எப்படி விழுதான், சன்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ லைட் ரே வந்து விழுதுன்னு வைங்க, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ஆங்கிளில் வந்து விழுதான், 45 டிகிரியில் விழுது அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்கான். அதாவது தே ஹவ் கிவன் சன்ரைஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் த வாட்டர் சர்ஃபேஸ். இதுதான் நம்மளுக்கு வாட்டர் சர்ஃபேஸ். இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஷேடோ ஆஃப் திஸ் பைல் கிரவுண்டில் எவ்வளோ விழும். இப்போ இது வந்து நம்மளோட பைல், இது வந்து என்னது, பாட்டம் ஆஃப் லேக், கரெக்டாக இல்லையா, பாட்டம் ஆஃப் லேக். ஸோ பாட்டம் ஆஃப் லேக்கில் எவ்வளோ நிழல் வந்து விழும், இந்த பைலோட நிழல் எவ்வளோ தூரம் விழும் அப்படின்னு கேட்குறான். அதாவது ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இது வந்து பைல், நம்ம இங்கே ஒரு சன் போட்டுக்கிறேன், சன்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ். இப்போது நிழல் விழணும் அப்படின்னா கரெக்டாக நான் இப்போ எதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஜஸ்ட் அந்த பைலுக்கு மேலே இருக்க லைட் ரேஸை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். அந்த லைட் ரேஸ் வந்து நேராக வந்து விழுதா, நேராக அந்த லைட் ரேஸ் வந்து சர்ஃபேஸில் விழுது. சர்ஃபேஸில் விழும்போது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, 45 டிகிரி மேக் பண்ணுது. இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு வந்து இங்கே இந்த ஷேடோ தான் ரொம்ப முக்கியம், அந்த நிழல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நிழல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஷேடோ அப்படின்னா அது வந்து ஜஸ்ட்டு இந்த பைலோட டாப் வழியாக பாஸ் ஆகணும். பைலோட டாப் வழியாக பாஸ் ஆனால் தான் உங்களால் கரெக்டாக அந்த ஷேடோவோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கேருந்து லைட் ரேஸ் இப்படி வருது, 45 டிகிரி இட்ஸ் இன்சிடென்ட் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். பட்டு இது வந்து ஏர் மீடியம், இது வாட்டர் மீடியம். ஸோ டுவர்ட்ஸ் அ நார்மல் பார்த்து பெண்ட் ஆகும், கரெக்டாக இல்லையா, டுவர்ட்ஸ் அ நார்மல் பார்த்து பெண்ட் ஆகும். ஸோ இப்போ கவனிங்க, ஸோ இங்கேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் எல்லா இடத்துலையும் லைட் ரேஸ் வந்து விழும்பா. ஓகே, இங்கேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் எல்லாமே வந்து விழும். பட் பாட்டம் ஆஃப் த லேக்கில் எங்கே ஷேடோ விழும், இப்போ பைலோட ஷேடோ இந்த சைடு தான் விழும், பைப்புக்கு இந்த சைடு தானே வரும். இப்போ சன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் தானே ஷேடோ விழும். ஸோ கரெக்டாக எக்ஸாமின் பண்ணிங்கன்னா இந்த ரீஜனில் தான் என்ன ஆகும், நம்மளுக்கு ஷேடோ வந்து விழும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், பேர் வச்சிடுறேன் நான். இந்த டாப்புக்கு வந்து ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் ஏ, இந்த இடத்த பி. ஓகே, இந்த இடத்த ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் பி. இது வந்து என்னது, சி. அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் இன்சிடென்ட் ஆகிற பாயிண்ட், இங்கேருந்து வரக்கூடியது டி. அண்ட் திஸ் இஸ் இ அண்ட் திஸ் இஸ் எஃப். புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தென் எவ்ரி திங் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், லைட் வந்து படுது, பைலோட ஷேடோ எங்கே விழுன்னு கேட்குறான். ஸோ இந்த டிப்லேருந்து
எட்ஜிலேருந்து வரக்கூடிய இந்த லைட் ரேஸ் வந்து பட்டு பெண்ட் ஆகுது, இந்த இடத்துல வந்து விழுது. ஸோ இதில் எந்த இடம் வந்து ஷேடோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எந்த இடம் ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு, ஏன்னா சூரியன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கனால ஷேடோ இந்த சைடு தான் விழும், இந்த பைலோட ஷேடோ. ஸோ சிஎஃப் இருக்கு இல்லையா, சிஇ ப்ளஸ் இஎஃப் இதான் நம்ம ஷேடோவோட லென்த்து. இதை தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறோம். சிஇ ப்ளஸ் இஎஃப். ஓகே, ஸோ இந்த லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். ரைட், சரி இப்போ கவனிங்க. இப்போ எவ்வளோ ஆங்கிளில் வந்து விழுது நம்மளுக்கு 45 டிகிரியில் வந்து விழுது. ரைட், ஸோ இது 45 டிகிரினா இது எவ்வளோ இருக்கும், இதுவும் 45 டிகிரி. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆச்சு இல்லையா, இதுக்கு அப்படியே ஒரு நார்மல் வரும்ல, இந்த நார்மலை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்டெண்ட் பண்ணால் டேரெக்டாக அது எது வழியாக பாஸ் ஆகுது, இட் இஸ் பாசஸ் த்ரூ இந்த பாயிண்ட் இ வந்து வழியாக பாஸ் ஆகும் இல்லையா. இது வந்து பாட்டம் ஆஃப் லேக், இங்கேருந்து வரக்கூடிய நார்மல் அப்படியே இந்த பாயிண்ட் இயில் பாஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ என்னென்னா இப்போ இந்த லென்த் என்னென்னு நான் கண்டுபிடிக்கணும். திஸ் எக்ஸ் லென்த் பிடி இருக்குல்ல, இந்த பிடியோட லென்த் வந்து நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன வேல்யூ வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ கேன் ட்ரை டு கெஸ். இது வந்து ஏ, திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் டி. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் டி. இது வந்து 45 டிகிரி, இது வந்து 1. எனக்கு இந்த வேல்யூ என்னன்னு கிடைக்கணும். இந்த வேல்யூ ஐ நீட் டு நோ. ஸோ கேன் ஐ புட் tan 45? tan 45 போடுங்க, என்ன வரும், ஆப்போசிட் பை adjacent 1 by x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 1 by tan 45 என்னது நம்மளுக்கு 1 by 1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 1 மீட்டர். எக்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், பிடி தான் நம்மளோட எக்ஸு, கரெக்டாக. ஸோ பிடியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 1 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. பிகாஸ் திஸ் இஸ் 45 டிகிரி, இது 1 மீட்டர்னால் இது 1 மீட்டர். ஓகே, ரைட். ஸோ நல்லா கவனிங்க, பிடியோட வேல்யூ எவ்வளோ 1 மீட்டர். இப்போ கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த டயக்ராம் பார்த்து. இது பிடினா அதுக்கு வேர்ட்டிக்கலாக கீழே இருக்க டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ இருக்கும் சிஇ, கரெக்டாக. ஸோ பிடியும் சிஇ என்னது ஈக்குவல், பிடியும் சிஇயும் நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ ஷேடோவோட லென்த்தோட ஃபார்முலா என்னது சிஇ ப்ளஸ் இபி, சிஇ ப்ளஸ் இபி. அதில் சிஇன்ட் இஸ் நத்திங் பட் வாட், சிஇயும் பிடியும் ஈக்குவல். இப்போ பிடியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1 மீட்டர். ஸோ இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1 மீட்டர் we have found. இப்போ இஎஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இஎஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஒர்க் இஸ் டன். ஸோ சிஇ அதாவது பிடி கண்டுபிடிச்சிட்டோம், which is சிஇ. இஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா that will be the length of our shadow on the bottom of the lake. சரிப்பா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். லைட் ரே வந்து இப்படி வந்து விழுதா 45 டிகிரி மேக் ஆகுது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ. ஓகே, அது தெரிஞ்சால் எனக்கு ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ண. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளோ ஐ வந்து 45 டிகிரி. ஸோ இப்போ வந்து ஸ்னெல்ஸில் ஐ எம் கோயிங் டு அப்ளை, ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஏர் மீடியம், இது வாட்டர் மீடியம். ஸோ ஏர் மீடியமுக்கு 1, ஐ வந்து 45, μ2 இஸ் 4/3, வாட்டருக்கு sin r. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3/4, sin 45 இஸ் 1/√2. ஓகே, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சரி இதோட ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குதான் 32 டிகிரி வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு நீட் எக்ஸாம்ஸில் இல்லை ஜேஇ எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் ஓரளவு ஈஸியாக தான் உங்களுக்கு இந்த தீட்டா டிகிரி வர மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் கொடுப்பான். ஸோ நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் 32 டிகிரி இயர். இது நான் கால்குலேட்டரில் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நான் 32 டிகிரி. சரி, இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், இப்போ எனக்கு யார் கண்டுபிடிக்கணும், இந்த இஎஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு 32 டிகிரி. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து ட்ரை டு கெட் திஸ் ட்ரையாங்கிள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ, இந்த பிசியோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக, இந்த ஹைட்டும் சேம் தானே. ஸோ இது 3 மீட்டர்னால் இதுவும் எவ்வளோ 3 மீட்டர். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா, யூ ஆர் ஏபிள் டு see a right angle triangle here. இது வந்து 90 டிகிரி. அப்போது ட்ரை டு ஃபைண்ட் tan r. இதுலேருந்து tan r கண்டுபிடிங்க, EF by DE. ஸோ DE இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா EF is equal to DE tan rன்னு வருமா. DEன்றது என்னது, this height which is equal to 3 meter. ஸோ tan 32 டிகிரின்றது என்னது கால்குலேட்டரில் போடுங்க, இல்லை அப்ராக்சிமேட்லி tan 30 நீங்கள் போடுறதுனாலும் போடலாம். approximate answer if you want to find tan 30 you can put tan 32 degree. calculatorல போட்டிங்கன்னா finally you will get answer as 1.88
மீட்டர். ஸோ இது வந்து யாரோட வேல்யூ இது? திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? இஎஃபோட வேல்யூ. ஸோ இஎஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பிடியோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிடியோட வேல்யூ என்னது? 1 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் ஷேடோ பிடி இஸ் 1 மீட்டர், இஎஃபோட வேல்யூ வந்து 1.88 மீட்டர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட்? 2.88 மீட்டர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பைல் வந்து 3 மீட்டர் உள்ள தண்ணிக்குள்ளே 1 மீட்டருக்கு வெளியில். ஸோ லைட் வந்து 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு த வாட்டர் சர்ஃபேஸ் படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜாமெட்ரி படி இந்த சைடு தான் லென்த் ஆஃப் த ஷேடோ வருது, இந்த லென்த்தை கண்டுபிடிச்சிடுறோம் ஃப்ரம் த சிமெட்ரி. இந்த சைடும் இதுவும் சேம் 1 மீட்டர். பட் இது பெண்டாக இந்த சைடில் விடும்போது இந்த இஎஃப்ன்றது என்னது? ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுறோம், ஆர் கண்டுபிடிச்சிட்டு தென் we are trying to find tan r from this triangle. Finally we are able to show that EF is 1.88, length of shadow is 2.88 மீட்டர். See, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ், இதில் ரொம்ப ட்விஸ்ட்லாம் வைக்க முடியாது. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பைலோ ஒரு ஸ்டிக்கை நான் தண்ணிக்குள்ளே வைக்கிறேன், அது வந்து ஷேடோ எவ்வளோ தூரம் பாட்டம் ஆஃப் த வாட்டர் விழும் அப்படின்லாம் கேட்பான். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு திஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணி புரிஞ்சிக்க முடிஞ்சால் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் யூ கேன் ஏபிள் டு டூ. ஓகே.